புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க போகிற காணொளி ஆப்ரேஷன் ஸ்டார்ட். இன்னும் ஆப்ரேஷனுங்க, டாக்டர்லாம் சேர்ந்து பண்ணுற ஆப்ரேஷன் கிடையாதுங்க. இது ஆப்ரேஷன் பாருங்கள், பெரிய பெரிய டீம் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஏதாவது ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதே போல் எக்ஸிக்யூட் பண்ணுற ஆப்ரேஷன் ஸ்டார்ட். அப்படி என்ன ஆப்ரேஷனுங்க? என்ன ஆப்ரேஷனா? அது ஏன் இங்கே இருக்குது? அது இருக்கிறதால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதுவே ஒரு பிரச்சனை தாங்க. அப்படி பிரச்சனைக்குரிய அது ஏன் இங்கே இருக்குது? இருக்கக்கூடாதே, தூக்குங்க. இப்படி தேவையில்லாததெல்லாம் பாருங்க, நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக தேவைப்படுகின்ற மிக முக்கியமான இடத்துல கொண்டு போய் வச்சதை தூக்குற ஆப்ரேஷன் தான் பாருங்க ஸ்டார்ட். ஆனால் பாருங்க, அந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுற டீமு இதற்கு பதிலாக இதை தூக்குங்கன்னு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எது தெரியுங்களா? அதைத்தான் பாருங்க ஒட்டுமொத்தமாக இந்த காணொலிக்குள்ள அந்த ஆப்ரேஷன் மற்றும் கிழிச்சது சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம். இந்த காணொலிக்குள்ள நம்ம ஃபஸ்ட்டு இல்லை, எனக்கு இப்போ பிபி ஏறுது, டென்ஷன் தடக்கி ஏறிச்சு, எதையாவது கிழிச்சி ஆகணும். எதையாவது ஏன் கிழிக்கணும்? இடியே கிழிச்சிருவோம். வெளிய இடங்கள வேற எதையாவது கிழிக்கணும். லேப்டாப்பை கிழிக்கட்டுமா? வேண்டாம், நமக்கே நஷ்டத்தில் போய் முடியும். கண்ட்ரோல் பண்ணிப்போம் டென்ஷனை. ஆனாலும் எதையாவது கிழிக்கணும்னு தோணுதே. ஏன் அவ்வளோ வெறிங்க? ஆமாம், அவ்வளோ வெறியேற்றக்கூடிய வகையிலான அறிக்கையெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிழின்னு கிழிக்காம என்ன பண்ணுவாங்க? யார் இன்னும் அறிக்கை கொடுத்தாங்க, அந்த அறிக்கையை பார்த்துட்டு யாருக்கு வெறி வந்தது, யார் இதை போல் கீழ்ச்சதுங்க? அதான் ஸ்டார்டிங்லேயே நம்ம க்ளூ கொடுத்தோமேங்க. வெறி ஏறி பேப்பர்லாம் கீழ்ச்சி போட்டாங்கன்னு சொல்லி வெறி ஏறுது அப்படின்னு சொன்ன உடனே டக்கு ஞாபகம் வர வேண்டாமா? ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் அவமானப்படுத்தியுள்ளார், கொச்சைப்படுத்தியுள்ளார். அப்படி போட்டு காட்டுங்க வெறித்தனம்னா யாருக்கு வரணும்னு சொல்லி. ஏன் அதே போல் அவ்வளோ வெறிங்க? ஏன்னா பாருங்க, நாடளவில் வேண்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான இந்து மதத்தோட அத்தாரிட்டி அவங்க தான். அது எப்படிங்க? ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த கட்சியோட ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்லக்கூடிய வகையிலான ஒரே ஒரு கவுன்சிலர், சென்னை மேற்கு மாம்பலத்தோட அந்த மாதிரி கவுன்சிலர் நினைக்கிறோன்னு இல்லை, அந்த மாதிரி மேற்கு மாம்பலத்தோட கவுன்சிலர் தான். ஏன்னா பாருங்கள், அந்த மழை வெள்ளம்லாம் வந்த சமயத்துலலாம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. எந்த பக்கம் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, எந்த பக்கத்தில் ஓடி ஒளிஞ்சுனுங்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியாத பட்சத்தில், மழை வெள்ளம் வந்த அந்த சமயத்தில் அவங்களுக்கே தெரியாத பட்சத்தில் அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்களா அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி. மழை வெள்ளம் வரும்போதெல்லாம் பாருங்கள், அட்ரஸே இருக்க மாட்டாங்க, ஓடி எங்கேயாவது போய் ஒழிஞ்சிப்பாங்க. இதே பாருங்க, ஏதாவது இந்த இந்து மதம் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறித்து சொல்லுங்க, ஐயோ என்னையா பெரிய பொல்லாத அறிக்கை, பார் எல்லாத்துக்கும் கிழிக்கிறேன் பாரு அந்த அறிக்கைன்னு சொல்லி எப்படி கிழிச்சு போடுறாங்க பாருங்க தூக்கி. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் அப்படி நடக்கிற அந்த சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தான் பாருங்கள் எல்லா கவுன்சிலர்களும் கலந்து கொண்டு மேயர் உட்காந்துருக்காங்க. அவங்க இதுக்கு தான் கிழிக்கிறாங்க. இந்த வேமா சூசோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 2-3 நாள் ஆச்சு போலுது இந்த வார்த்தையை சொல்லி, சந்தர்ப்பம் கிடைக்கல. இந்த காணொலிக்குள்ள அந்த சந்தர்ப்பம் வகையாக சிக்கியிருக்கு. வேமா சூசோ கொஞ்சம் கூட இல்லாமல் இதே போல் கிழிக்கிறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி இவ்வளவு கோபம் வெறித்தனத்தோட சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலராகிய உமா ஆனந்த் அவர்கள் இப்படி இந்த வெறித்தனத்தை ஏதாவது இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு தேவைப்படுற வகையிலான வழியை நல்லதை செய்யறதுக்கு உபயோகப்படுத்திருக்காங்களா இவங்களோட வெறித்தனத்தை? இல்லை சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடக்கும்போது அதில் கலந்து கொள்ளும் கவுன்சிலராகிய உமா ஆனந்த் அவர்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வார்டுக்கு தேவைப்படுகின்ற மக்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்பதற்காக இந்த மாதிரி மாமன்ற கூட்டம் நடக்கும்போது வெறித்தனமாக கத்தி நியாயத்துக்காக குரல் எழுப்பியிருக்காங்களா? அட இல்லைன்னா பாருங்க, குறைந்தபட்சம் மக்களோட கோரிக்கைக்கு செவியாது சாய்க்கும் வகையில் அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வார்டு பக்கம் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பி தவறியாவது வாக்கிங்காவது போயிருக்காங்களா? மக்களுக்கு என்னம்மா ஏதாவது பிரச்சனையாமான்னு கேட்கறதுக்கு இல்லைங்களே. ஆனால் பாருங்க, சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் எதற்காக இவ்வளவு வெறித்தனமான கீழல் நடக்குதுங்க? தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவின் மூலமாக தயாரிக்கப்பட்ட அறிக்கை தான் அது. அந்த குழுவோட தலைமை பாருங்க, ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள். ஓய்வு பெற்ற நீதிபதியான திரு சந்துரு அவர்கள் கொடுத்த அறிக்கையில் கல்வி சம்பந்தமான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனால் பாருங்க, இந்த கூட்டத்தோட கண்களை உறுத்துவது அரசு பள்ளிகளில் மாணவர்களிடையே படிக்கின்ற வளரும் மாணவர்களுக்கு இடையே சாதி வன்முறைகளை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சில குறியீடுகளை தவிர்க்க வேண்டும்னு சொல்லி அந்த அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்த அந்த அறிக்கையில் ஒட்டுமொத்தமாக இந்து மதத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு இடையே சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க கயிறு கட்டக்கூடாதுன்றாங்க, காப்பு போட்டு வரக்கூடாதுன்றாங்க, வெற்றி திலகம் வைக்கக்கூடாதுன்றாங்க, மற்றும் இதர சில
நீ கொஞ்சம் கம்மியானவன்ப்பா, உன்னை விட நான் அதிகப்படியானவன். நீ கொஞ்சம் தாழ்ந்தவன்ப்பா, நான் உன்னை விட அதிகப்படியான உயர்ந்தவன்ப்பா. ஸோ நீ வேற நான் வேற. நீயும் நானும் படிக்கிற பள்ளி வேண்டுமானாலும் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் ஒரே பள்ளியில் படிக்கும் நீயும் நானும் ஒன்றல்ல, நீ வேற நான் வேறன்ட்டு மாணவர்களுக்கு இடையே இப்படி ஏற்றத்தாழ்வை உருவாக்கக்கூடிய வகையிலான சில குறியீடுகளை தவிர்க்க வேண்டும்னு அந்த அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. அந்த அறிக்கையை தான் அந்த அம்மா கீழ்ச்சி போட்டிருக்காங்க வெறித்தனமாக. ஒட்டுமொத்தமாக இந்து மதத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் பிளான் பண்ணிட்டாரு. அவர் பண்ண அந்த பிளானை தான் பாருங்கள் சந்துருன்னு யாரோ ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ணிக்காரு. என்ன அறிக்கை? பெரிய அறிக்கை, பெரிய அறிக்கை, பெரிய அறிக்கை. என்ன அறிக்கை? இப்போ ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு வராங்களா, இல்லை சாதி ஏற்றத்தாழ்வை உருவாக்கி கொள்வதற்காகவும் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அடுத்தவங்களுக்கு வெறியை ஊட்டுவதற்காகவும் ஊட்டி நான் தான் எல்லான்னு கெத்தா சுத்தத்துக்காக வராங்களா? ஏதோ அறியாத வயசில் யாரோ ஒரு சிலர் செய்வதை பார்த்து விட்டு நம்மளும் அதை போல செய்யலான்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தி சொல்கிறதுக்காக இதை போலலாம் வழிவகை தமிழக அரசு செய்யறத தடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி வெறி, சாதி வெறிய மாணவர்களுக்கு இடையே ஊட்டியே தீரணும்ன்ட்டு வெறியோடுகிறாங்க. நம்ம இந்த உமா ஆனந்த் அவர்களை குறித்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு சில காணொலியெல்லாம் பதிவு பண்ணியிருந்தோம். ரொம்ப நாளாச்சு இந்த அம்மாவை குறித்து ஒரு காணொலி பதிவு பண்ணி. அந்த பதிவு செய்த காணொலியில் கேட்டிருந்தோம், இப்போ ஓட்டு போட்டு இவங்களை பாருங்கள், அந்த வார்டில் இருக்கிற மக்கள்லாம் கவுன்சிலராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே பாருங்கள், இந்துக்கள் மட்டும்தான் இவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? ஆமாங்க, இந்துக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா நான் யாருன்னு தெரியும். நான் யாருன்னு தெரிந்து கொண்ட பிறகும் மற்ற மதத்தை சார்ந்தவங்க எனக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் பாருங்கள், எனக்கு இந்துக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு வச்சுப்போங்க. அப்போ பாருங்கள், அவங்க வார்டில் இந்துக்கள் மட்டும்தான் இருப்பாங்களா? மற்ற மதத்தை சேர்ந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன்பா எனக்கு நீங்களாம் ஓட்டு போடலையே, இந்துக்கள் மட்டும் தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால் எனக்கு யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், அந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் நான் ஃபேவர் பண்ணுவேன். நீங்கள்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. ஓட்டு போடாத மக்கள், வேற்று மதத்தை சார்ந்த மக்கள்லாம் ஓரமாக போங்க, தூரமாக போங்கன்னு உப்புன்னு ஊதி தள்ளுவாங்களா? ஐ எம் கவுன்சிலர் ஒன்லி ஃபார் இந்து, நாட் ஃபார் அதர்ஸ்ன்னு சொல்லி தப்பித்தவறி தெரிஞ்சோ தெரியாமலோ டக்குன்னு கண்ணில் படுற எல்லா சமயத்தில் பார்க்குற அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் பாருங்க வெறித்தனமான மதத்தை குறித்தே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏம்மா இப்படி கத்துறீங்கன்னு கேட்டால் எப்படி கத்தாமல் இருப்பேன் நான்? அமைதியாக நீங்கள்லாம் இருக்கணும், வெடியெல்லாம் போடாமல் அமைதியாக இருங்க. நீங்கள் வெடி போடாம வெடிச்சு துப்பாக்கி சூடு இல்லாம வெட்டாம இருங்க, குண்டு போடுறது நிறுத்துங்க. அப்படி பேசுவாங்க. அப்படி பேசியதை அடுத்து ஏங்க காந்தியை சுட்டது யாருங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு நியாய சப்பக்கட்டு கட்டுவாங்க. கோட்சே ஹிந்து, அதனால தான் ரொம்ப பெருமையா இருக்கு. I have no regret. I am a supporter of Godse. நாட்டுக்கே தவறுன்னு தெரியுது. இவங்களை போன்ற சில ஜென்மங்களுக்கு மட்டும் அது நியாயம்னு தெரியுது. அதை நாங்கள் பெருமை அப்படின்னு நினைக்கும் போது இவங்க ஏன் சந்துரு அவர்கள் கொடுத்த அறிக்கையை கிழிக்காமல் இருக்கணும்னு கேட்குறேன் நான். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆர் ராசா அவர்கள் மேடையில் இது குறித்து ஒரு சமயத்தில் பேசியது நியாயம் தானே? இப்படி காலங்காலமாகவே எப்போவுமே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவங்கெல்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பாருங்கள் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையோடவே இருந்தோம், இருப்போம், இருக்கிறோம், என்றைக்குமே இருந்துக்கினே இருப்போம்னு சொல்கிற இவங்க இந்த சனாதன தர்மத்தை அழிக்கும் வகையிலான அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ எது சனாதன தர்மங்க? ஹிந்து மதம் வேறு, சனாதன தர்மம் வேறு, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்கன்ட்டு ஏற்கனவே பாருங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சனாதன தர்மத்தை குறித்து ஒரு விஷயம் சொன்ன சமயத்திலே சொல்லியாச்சு எல்லாருமே. ஆனால் ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் எப்படி விளக்கம் கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இந்து மதம் என்பது வேறல்ல, சனாதன தர்மம் என்பது வேறல்ல, இரண்டும் ஒன்று தான் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் பாருங்கள், இவங்க யாரை தலையில் தூக்கி சுமந்துக்குன்னு ரொம்ப பெருமை பாராட்டுறாங்களோ அவரே சொல்லியிருக்காரு, சனாதன தர்மம் என்பது வேறு, இந்து மதம் என்பது வேறு, ரெண்டும் ஒன்றல்லன்னு சொல்லி. யாருங்க? பர்கரா, சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. பர்கர் ஃபுல் பேர் சாவர்கர், இல்லை இன்னொரு பேருங்குது வீர சாவர்கர். அவரே சொல்லியிருக்காரு ரெண்டும் ஒன்றல்லன்னு சொல்லி. சனாதன தர்மம் தான் இந்து மதம் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. எப்படிங்க? சனாதன தர்மம் தான் இந்து மதம் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு உட்பிரிவு தான் சனாதன தர்மம். எசென்ஷியல்ஸ் ஆஃப் இந்துத்துவான்ற ஒரு புத்தகத்தில் பாருங்க, நம்ம வீர பர்கர் சொல்லியிருக்காரு. நீங்கள் சண்டைக்கு போகணுன்னு சொன்னால் அவர் தான் சண்டைக்கு போகணும். என்னையா இந்து மதம் வேற, சனாதன தர்மம் வேற, ஒன் ஆஃப் த உட்பிரிவு தான் சனாதன தர்மம் அப்படின்ற ஒரு உண்மையை தேவையில்லாமலாம் போட்டு உடச்சிருக்க. உங்கள்கிட்ட தான் முதல்ல சண்டைக்கு போகணும்னு சொல்லி அவர் இப்போ கையில் கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. கிடைக்கிறானா தேடி பார்த்து சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியதானே? கேட்கக்கூடாது. ஏன் கேட்கணும்? ஏன்னே கேட்கக்கூடாது. பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னால் கேட்கணும். எதுக்கு ஏன்னு கேட்கணும்? ஏன்னே கேட்கக்கூடாது. யாராவது போகிற போக்கில் பாருங்க, வெட்டியாக திண்ணையில் அந்த காலத்தில் உட்காந்தின்னு பேசுகிற பேச்செல்லாம் இன்றைக்கும் உண்மைன்னு நம்பின்னு ஊருக்குள்ளே சுற்றி நிற்கிற கூட்டம் பேச்சை கேட்டுக்கின்னு ஆமான்னு சொல்லி சொல்லணும். ஏன்னே கேட்கக்கூடாது.
இந்து மதமும் சனாதன தர்மமும் ஒண்ணுதான்னு சொன்னா ஆமான்னு ஒத்துக்கணும். அதே போல சில ஜென்மங்கள் பாருங்க, நானும் டைரக்டர் அப்படின்ற ஒரு போர்வையில் ஊருக்குள்ள சுத்தி நிற்கிறவங்க இவங்க சொல் பேச்சை கேட்டுன்னு புலம்புற கூட்டம் இருக்குது. ஜாதி கேட்கலாம் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர். ஜாதி ஒழிக்கிறதுக்கு ஒரு வகையா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க, ஜாதி ஒழிக்கிறது, இந்து மதி அழிக்கிறது. ஜாதி படத்து ரொம்ப தான். இன்னொரு படத்துல பெரியார்லாம் காட்டினார். அப்ப பெரியார் ஜாதியை ஒழிச்சிட்டாரு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டீங்க, மாணவர்களுக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம். இப்ப திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி பார்த்து கொடுக்குறாரு. மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறான், நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர்ல போடுனா என்னங்கிறது? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஆசிரியர்கள்ட்டையும் சேரும்போது அவரும் ஜாதி சேர்ந்து வாங்க, நாடு நாசமா போகும். அவர் ஒரு சிறந்த டைரக்டர். இருங்க ஏன் முழுசா சொல்ல விடுங்க. நாங்கள் சொல்ல வந்தது, அவர் ஒரு சிறந்த டைரக்டர்னு யாரோ அவர் ஆழ் மனசுக்குள்ள போய் நம்ப வச்சிருக்காங்க. அதை உண்மைன்னு நம்பின்னு தான் ஒரு சிறந்த டைரக்டர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் இதே போல கருத்தெல்லாம் ஊருக்குள்ள சொல்லி சுத்தினுக்காரு. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்துல ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. மதம் ஜாதி தூக்குங்கிறேன், ஜாதி சென்ற ஜாதி தூக்குங்க. நான் எனக்கு ஜாதி தேவைன்னா நான் விண்ணப்பத்தில் பூத் பண்ண மாட்டேன். எங்களுக்குள்ள உணர்வு வேதம் இல்லையா, பாலு தேவர் அப்படிம்பாரு சத்யராஜ். இந்த பையன் கேட்பான், பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க பட்டமா ஒரு அறை. அதோட என்ன சொல்ல முடியும் ஒரு கலைஞன்? அதே மேடையில் வேற எங்கேயும் கிடையாதுங்க. அதே மேடையில் திரு மன்சூர் அலிகான் அவர்கள் நம்ம சிறந்த இயக்குனர்னு தன்னைத்தானே நினைத்து கொண்டிருக்கும் அவருக்கு பதிலடி கொடுத்தாருங்களே. இப்ப சமூக நீதி பத்தி ரொம்ப பேசினாங்க. இவரும் டைரக்டர் ஜாதி இல்ல பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசு அவர்கள் சந்திரவை பத்தி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்திரங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சுதான் ஜெயபீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்கல்ல. நிர்மலா சீதாராமனை ஏங்க போட்டு வச்சிருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொண்ணு ராதாகிருஷ்ணன் போடுங்க, நம்ம தோத்து போனாங்களே தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிக்காரங்களே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெயிச்சங்கன்னு ஒருத்தர் உட்கார வச்சீங்களேன். எந்த தேர்தல் மந்திரிச்சோட கோழி மாதிரி பில்டப்லயே சினிமா போயிட்டு இருக்கு. இப்படி தேவையில்லாத கருத்துக்களை தேவையில்லாதவங்க சொல்ற அதே இடத்துலயே பாருங்க, இந்த மாதிரி தேவையில்லாதவங்களுக்கு தேவையான பதிலடியை தேவையானவர்கள் கொடுத்தாதான் இன்னொரு முறை இதை போல மைக்குக்கு முன்னாடியே தற்குறி மலையோட வியாதியை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் சிறந்த இயக்குனர்னு நினைத்து கொண்டிருக்கும் அவருக்கு அதே மேடையில் மன்சூர் அலிகான் அவர்கள் பதிலடி கொடுத்தா மாதிரி வேற யாராவது நம்மளுக்கு பதிலடி கொடுத்துட போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக தான் பாருங்க கீச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட்டாங்க. ஏன் இப்போ இதே வெறியோடவே இந்த பக்கத்தை பாருங்க, அது எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு நம்ம வாய் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு, எடுத்து பேச முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகான கருத்துக்கள் கொண்ட உள்ளர்த்தம் அடங்கிய விஷயம் இருக்குங்க அந்த பக்கத்தில். பெண்களை குறித்து இதை போல அழகழகான ஆழமான கருத்தை தெரிவித்தது யாருங்க? சாணக்கியா நீதியில் சாணக்கியா சொல்லி வச்ச நீதி. சாணக்கியா எந்த மதத்தை சேர்ந்தவருங்க? ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் தான். அப்போ பாருங்கள், இதே போல் இந்து மதத்தை சேர்ந்த ஒரு சாணக்கியா அவரோட சாணக்கியா நீதி புத்தகத்தில் இந்த மாதிரி பெண்களை குறித்து எழுதி வச்சிருக்கும் போது அப்போ பாருங்கள், பெண்கள்லாம் இப்படி தானே சொல்ல வராரா? பெண்களை குறித்து இவ்வளவு மோசமான கருத்துக்களை சொல்லி வச்ச சாணக்கியா ரொம்ப நல்லவர், உயர்ந்தவர், வல்லவர், வீரர், தீரர், சூரர், அவரை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் இந்த சாணக்கியாவோட உருவப்படத்தை எங்கே பொறிச்சிருக்காங்க தெரியுங்களா? புதிதாக நம்ம ஜி தலைமையில் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளோ, வெளியே கூட கிடையாது, நாடாளுமன்றத்துக்கு வெளியே கூட கிடையாது, நாடாளுமன்றத்துக்குள்ளோ இந்த படுபயங்கரமான நீதிக்கு சொந்தமான சாணக்கியாவோட உருவப்படத்தை பொறிச்சு வச்சுருக்காங்க சார். பெண்கள்லாம் இப்படி தான்ப்பா, குறிப்பிட்டெல்லாம் சொல்லலைங்க, இந்த பெண்கள் இவங்க அப்படிலாம் சொல்லி பொதுவாக எழுதி வச்சிருக்காரு பாருங்க. பெண்கள்லாம் இப்படி தான் சொல்லி, பெண்கள்லாம் இப்படி தான்ட்டு பெண்களை குறித்து இவ்வளவு மோசமான கருத்துக்களை சொல்லி வச்சவரோட படத்தை, உருவப்படத்தை நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே பொறிச்சு வச்சு போற்றி கொண்டாடுவாங்களாம். அப்படி போற்றி கொண்டாடுகின்ற இவங்க நல்லவங்களாம். ஆனால் பாருங்கள், வளர்ந்து வர மாணவர்களுக்கு இடையே சாதி வேற்றுமையெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறவங்க கெட்டவங்களாம். இது எப்படி இருக்குது? இது நல்லா இல்லை. எதுங்க? செங்கோலை பாருங்கள், புதிதாக நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே பதிச்சு பொறிச்சு வச்சுருக்கிறது நல்லா இல்லை. தூக்குங்க அதை. நாங்கள் சொல்லலைங்க, புது நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள நம்ம ஜி கொண்டு போய் வச்ச செங்கோலை தூக்குங்கன்ட்டு நாங்கள் சொல்லலை. எதிர்கட்சிகள் பாருங்கள் இதே போல் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஏன்பா என்ன
நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே எதுக்காக செங்கல்லாம் வச்சுருக்கீங்க? செங்கோல்லாம் வச்சுருக்கீங்க. தூக்குங்க அந்த செங்கோலை. ஏன்னா செங்கோல் என்பது மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சியை குறிக்கக்கூடிய வகையிலான சிம்பல்லாம் கிடையாது. அது மன்னராட்சியை குறிக்கக்கூடிய வகையிலான சிம்பல் தான் செங்கோல். அதெல்லாம் எங்கள் நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே இருக்குது. தூக்குங்க. தூக்கிட்டு தூக்கினதுக்கு அப்புறம் அந்த இடம் காலியாயிடும் பார்க்குறீங்களா? அந்த செங்கோல் இருந்த இடத்துல அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வைங்க கொண்டு வந்து பதவி ஏற்கும் ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சாட்சியாக வைத்து தானே பதவி ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சாட்சியாக கொண்டு பதவி ஏற்கும் நீங்க ஏங்க மன்னராட்சியை குறிக்கக்கூடிய வகையிலான அடையாளத்தெல்லாம் கொண்டு போய் நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள வைக்கிறீங்க? தூக்குங்க அதன்னு சொல்லி எதிர்கட்சிகள் பாருங்க போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஏங்க செங்கோலை இப்போ நீங்கள் தூக்க சொல்கிறீங்க? என்னமோ எங்கள் ஜி தான் புதுசாக இந்த செங்கோலை கண்டுபிடிச்சி கொண்டு வந்த மாதிரி. ஏற்கனவே இதே செங்கோலை நேரு அவர்கள் கையில் வச்சிருந்தாரு. அப்போ அதெல்லாம் மன்னராட்சி அவங்களுக்கு தெரியலையா? எங்கள் ஜி கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் மன்னராட்சி சிம்பல்லாம் உங்களுக்கு அடையாளம்லாம் தெரியுதான்னு சொல்லி இப்போவே பாருங்கள், நம்ம ஜி அண்ட் கோவை சேர்ந்தவர்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கதற ஆரம்பிச்சிட்டாங்க, பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போயப்பே அதுதானப்பா. ஆனால் பாருங்க, இந்த செங்கோலை தூக்கணும்ட்டு எதிர்கட்சிகள் தூக்குற போர்க்கொடியாக இருக்கட்டும், அதற்கு எதிராக நம்ம ஜி அண்ட் கோ பொங்கல் வைக்கிற பொங்கலாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டோம், தப்பு கிடையாது. ஆனால் பாருங்க, முதல்ல தூக்க வேண்டியது செங்கோலை கிடையாது. இவ்வளவு கேவலமான பெண்களை குறித்து கேவலமான கருத்துக்களை தெரிவித்த சாணக்கியாவோட உருவப்படத்தை நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள பொறிச்சு வச்சிருக்க சாணக்கியாவோட உருவப்படத்தை தூக்கணும். பெண்களை குறித்து இவ்வளவு மோசமான கருத்துக்களை தெரிவித்த அந்த சாணக்கியாவோட உருவப்படம் அங்கே எதுக்கு இருக்குதுன்னு சொல்லி சாணக்கியாவோட உருவப்படத்தை தூக்கி வெளியே போடுங்கள்ல முதல்ல போர்க்கொடி தூக்கிக்கணும் எதிர்கட்சி சேர்ந்தவங்க. செங்கோலை தூக்கிறது கூட ரெண்டாவது. முதல்ல தூக்க வேண்டியது இந்த சாணக்கியா நீதின்னு சொல்லக்கூடிய, நீதியே இல்லாமல் எழுதி வச்சிருக்கிற கருத்துக்கு சொந்தமான இவரோட உருவப்பட்டம் தூக்கி வெளியே போடணும். ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பதற்குண்டான வேலையை எதுவுமே பார்க்காம 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும், மாதத்தில் 30 நாளும், வருஷத்தில் 365 நாளும் மதம் 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 மதம்ன்ற ஒரு பிரச்சனையை குறித்தே கையில் சுற்றினுங்கிற விஷயத்தை பார்க்கும்போது இந்த காணொலி ஞாபகத்துக்கு வந்தது. பேசும் ஆற்றலை இழந்தவர்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்க, மின் முனைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மின் முனைகளை பாருங்க, அவங்க மூளையில் பொருத்தி அவங்க என்ன சொல்ல முயற்சிக்கிறாங்கன்றத மானிட்டர் வழியாக பார்க்குற சாதனையை அமெரிக்கா விஞ்ஞானிகள் நிகழ்த்தியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, நம்ம நாட்டு பக்கம் பைப்பு இருக்கு இல்லைங்களா, பைப்பு, அந்த பைப்பு வழியா உதிக்கிற சூரியனோட ஒளியை ராமரோட முகத்தில் கொண்டு போய் எப்படி சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானை நம்ம நாட்டோட விஞ்ஞானிகள் படுத்த இன்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இல்லைங்க? அதை விட சூப்பரானது ஒன்று இருக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த 2 விஷயத்தை ஒன்றா வச்சு பாருங்க. ஊபி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாருங்க, மாடுகளை பாதுகாக்க 3000 கோடி நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் பாருங்க, மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் நிதி 3000 கோடி. ஒதுக்கப்பட்ட நிதியோட அளவு ரெண்டுமே ஒன்று தான், 3000 கோடி. ஆனால் பாருங்க, தமிழ்நாடுக்கும் ஊப்பிக்கும் உள்ள வித்தியாசம் இந்த மூளை இருக்கு இல்லைங்களா, இந்த மூளை, அந்த மூளையை வச்சு பார்க்கும்போது வித்தியாசம் மூளையோட தெரியும். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு நம்ம நாடு போற நிலைமையை வச்சு பார்க்கும்பொழுது PS வீரப்பா அவர்கள் பேசின ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். நாங்க சொல்லுங்க, நடக்க போறத பல வருடங்களுக்கு முன்பாகவே பாருங்க PS வீரப்பா அவர்கள் சொல்லி வச்சிருக்காரு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்க கவனம் பண்ணுங்க. காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.